குட் ஈவினிங் பிரதர். கிளியரா இருக்கா? பிரதர். கிளியரா இருக்கு பிரதர். ஓகே பிரதர். தாமஸ் பிரதர் பேசுறது கேக்குதா? ஓகே, ஓகே. சரி பிரதர், ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிரதர். தாமஸ் பிரதர். பிரதர் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிப்பாரு. பண்ணுங்க பிரதர். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவரீர், வானாதி வானங்கள் மத்தியில் வீற்றிருந்து எல்லாவற்றையும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஒரு மாலை நேரத்தில் இதோ உங்களோட உடன்படிக்கை செய்த சகோதரர் சகோதரிகளை ஒன்று கூட்டி இதோ இந்த ஒரு நாளிலுமாக உங்களுடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் யாவரும் கூட தியானிக்கும்படி நீங்கள் மறுபடியுமாக எங்களுடைய ஜீவ காலத்தை இந்த ஒரு நாளுமாக கிருபையாய் கொடுத்தது கூட உங்களுடைய நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுக்கும் தகப்பனே. அது மட்டுமல்ல தகப்பனே, இந்த ஒரு நாளிலே நாங்கள் இதோ கேட்கக்கூடிய பாடங்கள் ஆண்டவரே, இதோ வெறும் வார்த்தையினால் நாங்கள் அவைகளை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி புது சிருஷ்டிக்கான அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே எங்களுடைய நடைமுறையில கொண்டு வந்து இது அந்த பூமியிலே நாங்கள் யாவரும் கூட சாட்சிகளாக ஜீவித்து உங்களுக்கு பிரியமான வழிகளை நடப்பதற்கு தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்தும்படி செபிக்கிறோம் தகப்பனே. அது மட்டுமில்ல, இந்த ஒரு பாடங்களை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய பரிசுத்தாவின் கிருபையும் பலனையும் தந்து வழிநடத்துங்க தகப்பனே. இது அந்த ஒரு பாடத்தையுமாக நடத்துகிற அன்பு சகோதரருக்காக செபிக்கிறோம். அவரையுமாக தேவரீர் உங்களுடைய பரிசுத்தாவினால் நிரப்பி தேவரே அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளை தரும்படி மன்றாடுகிறோம் தகப்பனே. இப்படியா தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிய வரையும் இந்த ஒரு பாடத்திலே எந்த ஒரு தடைகள் ஏற்படாத படிக்க தேவன் தாமே நீங்கள் வழிநடத்தும்படி எல்லாவற்றையும் உங்களுடைய கிருபையில கரத்தில் அர்ப்பணித்து இந்த ஒரு மனத்தாழ்மையான விண்ணப்பத்தை எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம்
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரதர் கிளியர் இருக்குங்களா? இப்போ கிறிஸ்துக்குள் மிக அன்பாக நேசிக்கப்பட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய கிருபையினால மீண்டுமாக நாம் கூடி சேர்ந்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்ற பாடத்தின் இந்த ஒரு தொடர் பாடத்தில் புத்தக படிக்க நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு தேவன் செய்த கிருபைக்காக பிதாவாக தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள அதற்கு ஒரு வாஞ்சல் கூடியிருக்கிற உங்கள் அனைவரும் மற்றும் தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு இந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம இருக்கிறோம். டேபர்னாக்கிள் ஷேரா. ஸோ இதில் நம்ம வந்து இது வரைக்கும் பிரியமானவர்களே நம்ம ஒரு 7 கேள்விகள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கு ஓகே, நம்ம 8வது கேள்வியில் நம்ம இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா யாருக்காவது? இதை நீங்க கேட்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த கேட் பில்லர்ஸ் பத்தி நம்ம பார்த்து முடிச்சோம். நுழைவு அந்த கோர்ட் பத்தி, கோர்ட்ல இருக்கக்கூடிய பில்லர்ஸ், கேட் பில்லர் இதெல்லாம் பார்த்து நம்ம முடிச்சோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க அப்போ கேட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு 8வது கேள்விக்குள்ள நம்ம போகலாம். ஒரு நிமிஷம். ஓகே, எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி பதில் உங்களுக்கு இருக்குதா? யாராச்சும் இல்லைன்னா கூட நீங்க கேளுங்க. நம்ம உங்களுக்கு குரூப்ல போட்டுப்பாங்க நான் நினைக்கிறேன். குரூப்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். 8வது கேள்விக்குள்ள நம்ம வரலாம். முறையே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகியவற்றுள் செல்லும் 3 நுழைவு அந்த வழியின் பெயர்கள் என்னென்ன? ஓகே, நம்ம 7வது கேள்வியில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? யாராச்சும் பேசுறீங்களா? இது 7th முடிச்சிட்டோம் பிரதர். ஓகே, 7 முடிச்சிட்டீங்களா? 7 முடிஞ்சிருச்சு. ரைட், ஓகே, தேங்க்யூ. சரி, நம்ம 8வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த மகா பரிசுத்தம் அவற்றிற்குள் செல்லும் 3 நுழைவு அந்த வழியின் பெயர்கள் என்னென்னவாக இருந்தது? What were the names of the 3 entrance passages in the court, the holy and the most holy respectively? ஓகே, நீங்க சொல்லலாம் தாராளமா ஆன்சர். த்ரீ என்ட்ரன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. இங்கிலீஷ் சொல்லுங்க. இங்கே சொல்லுங்க. யார் சிஸ்டர்? யாரை பேசுனீங்க? அதுல வந்து 3 வாசல் இருக்கு.
ஃபர்ஸ்ட் வாசல் வந்து நுழைவாயில், ரெண்டாவது வந்து வாயிற்கதவு வாசல், அதுக்கப்புறம் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து திரை. இது 3 இருக்கு. நமக்கு ஒரே வழி வந்து இயேசு கிறிஸ்து. அவரன்றி வேற யாராலையும் நம்ம வந்து அந்த நுழைவாயில்ல நுழைய முடியாது. அந்த விசுவாச கோட்டைக்குள்ள நம்ம நுழையணும்னா இயேசுவை வந்து நம்ம விசுவாசிக்கணும். அதே மாதிரி நம்ம பரிசுத்தம் ஆவறதுக்கும் அவரே ஒரே வழிதான் இருக்காரு. இது வந்து யோவான் 14:6 வந்து சொல்லியிருக்காங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லியிருக்காரு brother. அதே மாதிரி யோவான் 10:1-10 கூட அப்படியே வரிசையா எல்லாத்தையும் பத்தி அந்த வாசல் பத்தியே சொல்லிட்டு வராரு. என் மேய்ப்பன் வந்து வாசல் வழியாய் பிரவேசிக்கிறேன்னு ஆடுகளை மேய்க்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு வசனமும் அப்படியே சொல்லுது. அதே மாதிரி நமக்கு இயேசுவை பின்பற்றினாதான் அந்த நுழைவாயிலுக்குள்ள நம்ம வந்து பிரவேசிக்க முடியும் brother. அதுக்கப்புறம் வந்து வாயிற்கதவு வந்து சத்திய வசனத்தால் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட மக்கள் ஜனங்க மட்டும்தான் வந்து இந்த வாசல்ல போக முடியும். பிதாவையும் இயேசு கிறிஸ்தையும் ஏற்று அதை வந்து நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் மூலம் வந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம். இது வந்து 2 பாகங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு. திரைக்குள்ள போகணும்னா அதுக்கு வந்து 2வது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா நம்ம நீதிமானாக்கப்பட்டு அந்த விசுவாச நிலைமைக்கு ஒப்பா இருக்கணும் பிரதர். இதுதான் வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறது. அதே மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா நம்ம வந்து முழுமையா ஒப்பு கொடுத்துருக்கணும். எல்லாத்தையுமே நம்மளுடைய எல்லா இதுமே வந்து முழுமையா ஒப்பு கொடுத்து அதுல வந்து அப்பதான் வந்து மகா பரிசுத்தத்துக்கு பிரவேசிக்க முடியும்னு சொல்றாரு. நம்ம தெய்வீக நிலைக்கு போகணும்னு சொல்றாரு. இது மரணம் பரிந்த வரைக்கும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும் பரமழைப்பு அப்படின்னு இந்த 3 விதத்தையும் வந்து அந்த இதுல சொல்றாங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அருமை. இந்த வசனங்களை ஒரு முறை நம்ம வாசிடலாம். அப்புறமா இப்ப சகோதரி சொன்ன விஷயத்துல இப்ப என்ன நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கீங்க. இதுல வந்து வேற யாராவது ஒருத்தர் நீங்க பரிசுத்தம் மகா பரிசுத்தம் அது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இன்னும் இந்த வசனத்தை நம்ம ஒரு முறை வாசிட்டு போயிடலாம். அது யோவான் நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:6 மற்றும் 10:9 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் நம்ம ஒரு முறை வாசிக்கலாம். ஸ்கிரீன் பாருங்க, போட்டு பார்த்துட்டு உங்க பைபிள்ல படிச்சிருங்க. வாசிக்கிறீங்களா? அவர் கேட்கல, நம்ம தெரியல. வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்வனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கின்றான்.
வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கின்றான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகின்றான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தேங்க்யூ சிஸ்டர். பிரியமானவர்களே, இப்போ சகோதரி சொன்ன அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஹோலி மோஸ்ட் ஹோலி, அதாவது இது வந்து இங்கிலீஷ்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ இங்கிலீஷ்ல நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதாவது கேட்டு, ஓகே, மற்றவங்க மைக்கு நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல கேட் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து கேட். இங்க நான் கருத்து மூவ் பண்ற பாருங்க, உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல. இந்த இடம் இது கேட்டு. ஸோ இது டோரு. உள்ள இருக்குது அது வந்து வெயில், அப்படி நீங்க வச்சுக்கலாம். இது இங்கிலீஷ்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து வாசல், ஒரு கதவு, திரை அப்படி சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெயில், செகண்ட் வெயில் அப்படி போட்டலாம். நம்ம டோரு வெயில். இப்போ டோருக்குள்ள எப்போ நம்ம நுழையிறோம், வெயிலுக்குள்ள எப்போ நம்ம நுழையிறோம். ஸோ அந்த 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 பார்ட்டை நீங்க வேற யாராவது சொல்லுங்க. டயானா சிஸ்டர் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. வேற யாராவது சொல்லுங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்? இப்போ நம்ம படிச்சோம். ஓகே, இப்போ கேட்டை பத்தி இப்போ இந்த வசனங்கள் நம்ம படிச்சோம். யோவான் நம்ம படிச்சது கேட்டு. ஸோ சிஸ்டர் வந்துட்டு மூணுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுல வந்து டோரு வெயில், இந்த ஃபர்ஸ்ட் வெயில், செகண்ட் வெயில், அதாவது டோர்னு சொல்றோம். இது டேபர்நாக்கிளுடைய என்ட்ரன்ஸ். ஸோ இதையும் நம்ம எப்போ இதுக்குள்ள நம்ம போகிறோம், அதே போல வெயில் உள்ள நம்ம இப்போ போறோம். இந்த ரெண்டு நிலைகளுக்குள்ள வித்தியாசம். எப்ப நம்ம நுழைவு போகிறோம் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. யார் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப சகோதரி சொன்னதுல அதுல இருந்து கேள்வி, ஏன்னா அது கொஞ்சம் கிளியரா ஆகணும். நீங்க என்ன ஐடியா இருக்கீங்க பார்ப்போம். பாருங்க, இப்ப நீங்க இங்கிலீஷ்ல சொல்லிடுங்க. கேட்டுன்னா கேட்டு ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது டோரு, தேர்டு வெயில். அப்படி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஏன்னா தமிழ்ல வந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கிலீஷ்ல நீங்க சொல்லிக்க 3 வார்த்தை தானே நம்ம சொல்லலாம் தாராளமா. அதாவது கேட்டு, டோரு, வெயில் அப்படி போட்டுக்கோங்க.
இப்ப டோருக்குள்ள நம்ம எப்போ என்டர் ஆகிறோம், அதுதான் கேள்வி இல்லையா? சொல்லுங்க பிரதர். இப்ப சொன்னாரு, வேற யாராவது உங்களுக்கு அது புரிஞ்சுச்சா? நீங்க கேட்ட கேள்வி. ஹலோ சொல்லுங்க இதா. அத பரிசுத்த கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறது பிரதர் சொல்றீங்க? ஆமா, டோர். ஓகே, அது எப்போ நம்ம உண்மையா அர்ப்பணிக்கிறோமோ, தேவனுக்கு முழு மனதோட அர்ப்பணிச்சு போறோமோ, அப்பதான் நம்ம என்ட்ரி ஆகிறோம். இன்னும் சொல்ல போனா அக்ரிமெண்ட் போடுறோம், ஞானஸ்தானத்துல நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட் போடும்போது தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகும், ஒரு புது சிருஷ்டியா என்ட்ரி ஆகிறோம். வெரி குட். அப்புறம் நம்ம வெயிலுக்குள்ள எப்ப போறோம்? இல்ல பிரதர், கேட்கலையே. உங்களுக்கு ரொம்ப கட்டாயம் வருது. வேற யாருக்காச்சும் கிளியரா இருக்கா பிரதர் பேசுறது? பரவாயில்ல, எனக்கு கேட்குறது இல்லையா சரியா? கேட்கல. இப்ப கேக்குது, சொல்லுங்க. வெரி குட். மோஸ்ட் வலிக்கு எப்போ போறோம்? மோஸ்ட் வலிக்கு போற நிலை வந்து எப்படி சொல்லலாம், திவ்ய சுபாவத்துக்கு நம்ம ஒப்பானாதான் அந்த நிலைமைக்கு தான் போவோம். அந்த போறது தான் அந்த நிலைமை பிரதர். ஓட்டத்தை நம்ம கரெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பா பிடிமானம். நம்ம இங்க வந்துட்டு ஹோலியில நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் நம்ம முடிக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம அந்த அப்பத்தை நம்ம புசிக்கிறது, அதுக்கப்புறமா அந்த குத்து விளக்கு, அந்த அது நம்ம அதை எரிக்கிறது நம்மளுடைய வேலை தான். அதுக்கப்புறமா சுகந்த வாசனையை நம்ம வந்து மூட்டணும். அதான் அந்த சுகந்த வாசனையின் புகை வந்து அது கன்ஃபார்ம் ஆகணும். திரை அது வந்து திரைக்கு அந்த பக்கம் போய் அது அந்த கிருபாசனத்தை முற்றிலுமாக மூடிடுச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனு அந்த ஆசாரியனுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அவர் போக முடியும். நம்ம இங்கே கூட பூமியில நம்ம இருக்கும்போது அது கண்டிப்பா நமக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு பிரதர். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். வெரி குட், கரெக்ட் சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மகிமை அடையுது இல்லைங்களா? ஸோ அது நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்தாரு. அதில் மெட்டமோர் ப்ராசஸ் கூட நம்ம பார்த்தோம். அந்த மெட்டமோர்பு மறுரூபம் அடையுது. ஸோ இந்த மறுரூபம் அடைகிற வேலைகள் எல்லாமே வந்து ஹோலியில் நடக்கும். ஹோலியில் வந்து முழுவதுமாக, ஏன்னா அந்த அந்த கூட்டுப்புழு நம்ம பார்க்கும்போது அது நிறைய அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு தனக்கென்று ஒரு கூட்டை கட்டிக்கும். அந்த கூட்டுக்குள்ள நடக்கும். அதுதான் நமக்கு இங்க ஹோலி பிளேஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த ஹோலிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அங்க நமக்கு ஒரு கூடார மாதிரி ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறமா அது வெளியே எந்த கம்யூனிகேஷன் இல்லை. இந்த பிக்சர் நீங்க பாருங்க, டேபர்நாக்கிள் பிக்சர். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அது எப்படி எல்லாம் ஃபுல்லா கவர் ஆயிடுது. சைட்ல எல்லாம் அந்த மேலக்கு ஒரு கேப் இல்லாம அந்த துணி வந்து ஃபுல்லா போட்டு மூடி இருக்கிறாங்க. அப்படி டபுளா போட்டு அதை மடிச்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு வெளிச்சமோ எந்த ஒரு இதோ இல்லைங்க. சவுண்ட் ப்ரூஃப் மட்டும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அதுதான் அந்த கூட்டுக்குழுவினுடைய ஒரு கூடு. அந்த கூட்டுக்குள்ளதான் அந்த அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது நேரோவே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேரோவேல தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அதாவது நம்மளுடைய நிறைய மாற்றங்கள் எல்லாமே இதுவரை நம்ம இருந்ததுக்கு மாற்றத்துக்கு இருந்தது ஆவியில நம்ம சேஞ்ச் ஆகும். அதுதான் அந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய உயிரூட்டம், குவிக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் நம்ம பார்ப்போம். குவிக்கனிங், அது ஜெனிப்பிக்கப்படுறோம். ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அது உயிரூட்டம் அடையணும். அதான் குவிக்கனிங்னாக்கா அது வந்து
ஒரு ஒரு மாதமும் எப்படி அந்த கரு வளருதோ அது மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டே போகணும். அந்த சேஞ்சஸ் தான் நமக்கு வந்து அங்க அப்பம் 6 அப்பங்கள் வச்சுட்டோம். ஏன் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம படித்தோம், அது வந்துட்டு டீப் டீப் சப்ஜெக்ட் இல்லையா? ஏன்னா அந்த அந்த தண்ணீருக்கும் அந்த அப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் போனவர் பார்த்து யார சொல்றீங்களா? தண்ணீருக்கும் வேத வாக்கியங்கள் குறிக்குது, அப்பம் கூட வேத வாக்கியங்கள் 66 புத்தகங்கள் நம்ம சொல்றோம். என்ன வித்தியாசம் தண்ணீருக்கும் அந்த அப்பத்துக்கும்? தண்ணீருக்கும் அப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மைக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஏன்னா கூட நீங்க ஆன்லைன் பண்ண முடியாது, நீங்களே வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. அது பலமான ஆகாரத்தை குறிக்கிறதா இருக்குன்னு பார்த்தோம் பிரதர். தண்ணீருங்கிறது வசனம், அது சுத்திகரிக்குது. இருந்தாலும் நம்ம அந்த பலமான ஆகாரத்தை வந்து நம்ம புசிக்கிறோம். அந்த மேஜை வந்து பரிமாறுறவங்களையும் குறிக்கிறதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது சத்தியத்தை வந்து கொடுக்கறவங்களையும் அது வந்து மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட் அது அந்த ட்ரூத் எடுத்து சொல்றவங்க அவங்களையும் அது குறிக்கிறதா பாக்குதுன்னு பார்த்தோம் பிரதர். ஓகே, தேங்க்யூ. இங்கே நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அது வந்து டீப் டாக்டரின், ஆழமான சத்தியங்கள். அதுதான் அந்த மேஜலுக்குரிய 6 அப்பங்கள். இதுல பாருங்க, முக்கியமாக இந்த டீப் டாக்டரின் டீப் ட்ரூத்னு சொல்லும் போது பிரியமானவர்களே, இது வந்து நம்ம யாரும் சப்ளை பண்ண முடியாது. நம்ம ஒரு டேபிளா இருக்கிறோம். டேபிளா இருந்து அங்க இருக்கிற அப்பத்தை தான் சப்ளை பண்ணணும். நம்மளுடைய ஓன் எதுவும் நம்ம சப்ளை பண்ணிட முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆல்ரெடி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்குது அந்த மேஜை மேல. அங்க இருக்கிறத தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இல்லையா? அதுல இந்த டீப் சப்ஜெக்ட் சொல்லும்போது இன்னைக்கு என்ன பாருங்க, இப்போ எனக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது, நான் ஒரு சப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அது ஆழமான சத்தியம் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு நம்ம பரிமாற முடியாது. ஏன்னா அது நம்மளுடைய சொந்தமாயிடும். ஆகையினால ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம பாருங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே நமக்கு பரிசுத்தவான் மூலமாக நம்மளுடைய 7ஆம் தூதன் மூலமாக நிறைய சத்தியங்கள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுதான் டீப் டாக்டரின் சொல்லுவோம், டீப் ட்ரூத் இல்லையா? அதுதான் அந்த 6 அதை நம்ம கரெக்டாக டெய்லி நம்ம சாடும்போது ஒரு நாளும் ஒரு புதிய கருத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நம்ம அதை புசிக்கணும் இல்லையா? டெய்லி எவ்ரிடே. அப்போ நம்ம புசிக்கிறது, அதன் மூலமாக வரக்கூடிய பலன் தான் அது எல்லாமே. அதில் அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் அதுதான். அதுக்கப்புறமா அந்த சுகந்த வாசனை, அதை புசித்த பிறகு அதன் மூலமாக நம்ம ஜீவிக்கிற அந்த ஜீவியம், அது அந்த சுகந்த வாசனை. அந்த சுகந்த வாசனை வந்துட்டு நம்ம இங்கே பூமியில இருக்கும் போதே பரலோகத்துக்கு நம்ம அனுப்பலாம் ஜெபம் மூலமாக. ஜெபம் அப்படிங்கிறத வந்து கேரக்டர் தான் ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி போகுது, கேரக்டர் இல்லையா? அப்போ நீங்க அதை யோசிச்சு பாருங்க, கேரக்டர் தான் நம்ம பார்க்கறோம். அதுதான் பெயர். அப்படியே ஒரு ஜீவிதம் நம்ம ஜீவிக்கும் போது நம்மளுடைய மரணம் வரை நம்ம உண்மையாக இருக்கும்போது நமக்கு திரைக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு தெரியும். திரைக்கு இந்த பக்கமே நம்ம இப்பவே 1878 இருந்து அங்க ஒரு அந்த வாய்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வேற வேற சவுண்ட் இருக்கும் இல்லையா? அந்த சவுண்ட், அந்த பேஸ் சவுண்டு, இதெல்லாம் வந்து யாருமே அந்த வாய்ஸ் மற்றவங்களுக்கு வாய்ஸ் மாதிரி இருக்காது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த தொனியில நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த குரல்ல நீதி, அன்பு என்ற அந்த ஒரு 4 தொனிகள் அதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது அது எப்படின்னாக்கா ஞானம், வல்லமை, நீதி இருக்கும், அன்பு இருக்கும் என்ற அந்த சுரத்தோடு கலந்து தொனிக்கக்கூடிய ஒரு தொனியாகும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்துட்டு இந்த தொனி நீதி, அன்பு, ஞானம், வல்லமை என்கிற ஒரு சுரம். நீதி, அன்பு என்பது தொனியா, அது ஞானம், வல்லமை என்பது ஒரு சுரமா. சுரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு ஒரு நோட்டு இல்லையா? அந்த கார்டு நம்ம சொல்றோமே அது. அதுக்கப்புறமா அந்த 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 ஒரு ரிதம். இது ரெண்டுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆடுகள். இப்போ மனிதனுடையதுக்கும் சாத்தானுடையதுக்கும் மற்ற கோட்பாடுகளுக்கும் ஏற்பாடுகளுக்கும் திட்டங்களுக்கும் பிரதான மெய்ப்பன் தனது குமாரன் மூலமாக அனுப்பிய செய்தியின் தொனிக்கு ஒத்த இசைவினை உடையது அல்ல அப்படி சொல்லிட்டார். அப்படின்னா
நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தேவன் அனுப்பிக்கக்கூடிய அவருடைய ஏகப்பெறான குமாரனுடைய துணிக்கு எந்த துணியுமே இது வந்து இசையுடையதாக இருக்காது. திட்டங்கள் ஆகட்டும், கோட்பாடுகள் ஆகட்டும், ஏற்பாடுகள் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய கோட்பாடுகள் இருக்குது, நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நீங்க உலகத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவருடைய துணிக்கு இணை ஆகாது. மேலும் உண்மையுள்ள ஆடுகள் நல்ல மெய்ப்பனின் சத்தத்தை கேட்கும் பொழுது வேறு எதுவுமே திருப்தி செய்ய முடியாது. அவைகளுடைய விருப்பங்களை அது திருப்தி செய்கிறதும் இல்லை. அவைகள் மற்ற துணி அல்லது குரலுக்கு, கோட்பாடுக்கு அல்லது ஏற்பாடுகளுக்கு கவர்ந்து இருக்கப்படும் அபாயம் இனி அவைகளுக்கு இல்லை. ஆனால் இயேசு திருப்தி செய்கிறார், இயேசு என்னுடைய என்னுடையவர் என்று அவை அனைத்திற்கும் பதிலளிக்கும். அப்ப பார்க்கும்போது இங்க வேற யாராவது இவங்களுக்கு திருப்தி செய்ய முடியாது அப்ப சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸ் எனக்கு திருப்தியா இருக்கிறாரு, அவர் என்னுடையவரா இருக்கிறாரு, அவர் போதுமானவரா இருக்கிறாரு. இதுக்காக தவிர்த்து வேற யார் பின்னாடி போக முடியாது. அப்ப நீங்க யோசிப்பாங்க, இந்த கேட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னா அந்த துணியை கேட்டுட்டு, அந்த ஒரு சுரத்தை கேட்டுட்டு அது பின்னாடி வந்தவங்க தான் இந்த துணிக்குள்ள இதுக்குள்ள கேட்டுக்குள்ள வந்துக்கிறாங்க. மற்றபடி இன்னைக்கு உலகத்தை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி எல்லாம் போயிருக்கக்கூடிய மந்தையெல்லாம் ஆடுகள் அவங்க எல்லாம் வந்து கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தண்டம் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா அது முழுவதுமாக பாளையத்துக்கு தான் அடையாளமாக நம்ம பார்க்கறோம். இது இங்க வந்து கோர்ட்டுக்குள்ள வரணும்னு கேட்டீங்கன்னா மெய்ப்பருடைய சத்தத்தை அறிந்திருக்கணும், அவருடைய ஏற்பாடுகளை அறிந்திருக்கணும், அவருடைய திட்டங்களை அறிந்திருக்கணும். நீதி, அன்பு என்கிற அந்த ஒரு துணி, ஞானம், வல்லமை என்கிற அந்த ஒரு சுரம், இது ரெண்டுமே வந்து அது புரிந்தவர்களாக இருக்கிறவங்க மாத்திரம் தான் இந்த கேட்டுக்குள்ள வர முடியும். அது நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது இது கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா இந்த கொஸ்டின்ல? நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க கேட்டுடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. வாட் அண்ட் வேர் வாஸ் த கேம்ப்? இல்ல, அடுத்த கொஸ்டின் நம்ம போகும்போது, அதாவது இந்த ஒரு பிரகாரம், சாரி, பாளையம் எது, அது எங்கே இருந்தது? இதுதான் கேள்வி. டேபர்னாக்கிள் பேஜ் நம்பர் 14, செகண்ட் பேரா. ஓகே, நீங்க பதில் சொல்லலாம். மைக் கரெக்டா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் இது டேபர்நாக்கிள் சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து எல்லாமே பாளையம் தான் சார். என்னப்பா? தேங்க்யூ பிரதர், வெரி குட். பாளையத்துல வந்து பிரிவுகள் இருக்கு இல்லையா? யார் யார் எங்க குடியிருக்கணும் இருக்குது, அப்புறமா டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மேப் நீங்க நான் போட்டுக்கு பிக்சரே பாருங்களேன், நீங்க சொல்லலாம். இந்த பாளையத்துல இஸ்ரேலுக்கும் டேபர்நாக்கிளுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்? அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி தான் சார் அவங்க போடணும். ஹலோ, எவ்வளவு மலம்? 1000-மா? 2000 மூலம் பிரதர். 2000 இல்ல, 2000 தான். ஓகே, ரைட். 2000 தான், 2000 மூலம். 2000 மலம். சரி, இப்போ ஆசாரியர்கள் லேவி எவ்வளவு தூரத்துல அவங்க கேம்ப் போடும்? லேவி கொஞ்சம் பக்கத்துல இருக்கும் இல்லையா? லேவி அவங்க ஆப்போசிட்ல இருக்கணும், வாசலோட ஆப்போசிட்ல இருக்கணும். அவங்க கூட 4 பக்கத்துல இருப்பாங்க லேவி. அதுல லேவி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும்? தூரம் எவ்வளவு தூரத்துல போடணும் அவங்க கேம்ப்?
இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறதா ஏற்கனவே நம்ம அதை பார்த்தாச்சு. பட் இங்க டேபர்நாக்கிள் புக்ல இல்ல, பட் ஆண்டன் பே புக்கில் நம்ம அதை படிச்சோமே, நீங்க சொல்லாம எவ்வளவு டிஸ்டன்ஸ் லேவி லேவி கோத்திரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போடுவாங்க? ஏன்னா அவங்க 2000 மலம் தூரத்துல இருப்பாங்க இஸ்ரேல். லேவி பக்கத்துல இருப்பாங்க. லேவி கூட நீங்க 150 கியூபிட்ஸ் ஆகுது. சரியா தெரியல எனக்கு. எல்லாம் கியூபிட் தான். பட் அவங்க வந்து 200 கியூபிட் மைண்ட்ல வைங்க. ஓகே 200 கியூபிட் பக்கத்துல இருப்பாங்க அவங்க. இப்ப நீங்க பாருங்க, லேவியில கூட இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, லேவி ஆரோன் ஃபேமிலி இருக்கிறாங்க, அப்புறம் மெராரி இருக்கிறாங்க, கெர்சோமி இருக்காங்க, கோஹாத்தி இருக்கிறாங்க இல்லையா? இவங்க எந்தெந்த பகுதியில இருக்கணும்? வெறும் எல்லாருமே ஈஸ்ட் பாகத்துல இல்ல. பாருங்க, ஈஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மோசஸ் இருப்பாரு, ஆரோன் இருப்பாரு. அவங்க மாத்திரம் ஆரோன் ஃபேமிலி, மோசஸ் மாத்திரம் தான் ஃப்ரண்ட்ல ஈஸ்ட் பக்கம். மீதி இருக்கக்கூடிய 3 கோத்திரங்கள் எந்தெந்த பக்கத்துல இருப்பாங்க? லேவியில இருக்கக்கூடிய 3 பாகம், 3 பிரிவுகள். அதனாலதான் நான் உங்களுக்கு படம் பார்த்து கதை சொல்லுன்னு போட்டேன் நான். அதனாலதான் நானும் சொல்ல புதர். எல்லாம் படம் பார்த்து கதை சொல்லுவாங்கன்ற அமைதியில இருக்கிறேன். யார சொல்லுங்க. சரி, இப்ப பாருங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் பெருசு பண்ணிட்டேன். நீங்க ஜூம் பண்ணிக்கலாம் உங்களுடைய இது ஸ்கிரீனை. நீங்க அப்படியே பெருசு பண்ணி பாருங்க, பெருசாகும். நார்த் சைடு யார் இருக்கா? ஈஸ்ட் தான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்ல மோசஸ், ஆரோன், பிரீஸ்ட் அவங்களுடைய குமாரர்கள்லாம் இருப்பாங்க. ஈஸ்ட் பக்கம் கேட் நுழைவு அந்த பக்கம் இருப்பாங்க. அதே போல நார்த் சைட்ல பாருங்க, மற்றவங்களுக்கு மியூட் பண்ண முடியாதா? மியூட் பண்ண முடியாம இருக்கா? இல்ல இல்ல புதர், எல்லாம் மியூட் பண்ணலாம், அன்மியூட் பண்ணலாம் புதர். கண்ட்ரோல் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குது. ஓகே ரைட், நீ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நார்த் சைடு வந்து மனாசே, எப்ராஹிம், பெஞ்சமின். நார்த் சைடு சாரி நப்தலி தான். வெஸ்ட் அது. பார்த்துட்டு சொல்லிடுங்க, பரவாயில்ல. இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு கேள்வி நப்தலி நீங்க தான். சொல்லுங்க ஆசிர் சொல்லுங்க. அவங்க பிரதர். ஈஸ்ட் வெஸ்ட் இது. நார்த்ல வந்து நப்தலி தான் ஆசிர் பிரதர். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த். சவுத்ல வந்துட்டு காத், ரூபன், சிமியோன் அவங்க இருக்காங்க. ஈஸ்ட் வெஸ்ட்ல வந்துட்டு பெஞ்சமின், எஃபீரியாம், மனாசே அவங்க, இசக்கா, ஜூதா, ஜெப்லோன் வந்து ஈஸ்ட்லயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க. ஓகே, லேவி பாருங்க, லேவியில 3 வகுப்பா இருக்காங்க. இந்த லேவியில லேவியுடைய 3 வகுப்பார் எங்க போடுறாங்க? ஒரு சைடு ஆரோன் ஃபேமிலி, மோசஸ் அந்த இருப்பாரு. சரௌண்டிங்லயே இருக்காங்க பிரதர், அவங்க கொஞ்சம் கிட்ட. இந்த பக்கம் நார்த்ல யாரு, வெஸ்ட்ல யாரு, இதுல சவுத்ல யாரு? இந்த பிக்சர்ல நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? தெரியுதுங்க பிரதர். வந்து வெஸ்ட்ல இருக்காங்க பிரதர். சவுத்ல கோஹாத். இது ஓகே உங்களுக்கு? வெஸ்ட் பிரதர். கோஹாத் சவுத்ல இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க இல்லையா? 4 பேருக்கு என்னென்ன வேலை இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து இங்க இல்ல, நானே கேட்கிறேன் உங்களை.
4 பேருக்கும் வேலை பிரிச்சு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. மோசேக்கு ஒரு வேலை இருந்துச்சு, மெராரிக்கு ஒரு வேலை இருந்துச்சு, கெர்சோமுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, கோகாத்துக்கு ஒரு வேலை இருந்துச்சு இல்லையா? என்னென்ன வேலை செய்யணும் அது சொல்லுங்க. இதுல நீங்க யாரு? நீங்க எந்த குரூப்? அதையும் சொல்லணும். 4 பக்கம் 4 பேர் இருந்தாங்க. அதுல நம்ம அவங்கவுங்க பர்டிகுலரா நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க, என்ன வேலை செய்ய போறீங்க டேபர்நாக்கிள்ல, அதையும் சொல்லுங்க. நம்ம ஆரோன் குரூப் பிரதர். ஆரோன் குரூப்பா? சரி, என்ன வேலை செய்ய போறீங்க? நம்ம அந்த ப்ரீஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் பிரதர். பலியிடுறது, ரத்தம் மோசேக்கு கீழே மோசே தான் வந்து நமக்கு தேவன். சோ நம்ம ஆரோன் வந்து தலையா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. தலை பாகங்கள் வந்து இப்படி கிறிஸ்து நம்ம சபை அந்த மாதிரி ஆரோன் வந்து கிறிஸ்து சபையா இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பிரதர் டேபர்நாக்கிள்ல. சோ நம்ம வந்துட்டு அந்த லேவியர் வந்துட்டு வேற வேலையும் செய்வாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த பொருட்கள் வேற இடத்துக்கு இது பண்ணும்போது அந்த பொருட்களை ரெடி பண்றது, அவங்க அந்த வேலைகள்லாம் செய்வாங்க. நம்ம அந்த மேஜையில இருக்கிறது, அந்த விளக்குக்கு எண்ணெய் தூபம் காட்டுறது, இது எல்லாமே நம்ம அந்த வேலை பண்றவங்களா இருப்போம் பிரதர். சரி சிஸ்டர், தேங்க்யூ. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். பாருங்க, நிழல்கள் அப்படின்னா ஏற்கனவே நான் கர்டன் இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் வந்து அவர் எடுத்துட்டு போற வேலை. அதுதான் நிழல்கள் நம்ம சொல்லும் போது பிரியமானவர்களே, இப்ப ஆரோன்னா ஒரு நிழல் இருக்குது, இதுதான் ஆரோன், எல்லாத்துக்குமே அது பொருள் அப்படி கிடையாது இல்ல. ஆரோனு மோஸ்டே சிச்சுவேஷன் தகுந்த நிழல்கள் மாறி போயிடும். ஒரே மாதிரி நிழல்கள் இல்லை. நிழல்கள் வந்து அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா? இப்ப பாருங்க, ஆரோன் தலையாகிய கிறிஸ்துவையும் சரீரமாக்கி சபையை ரெப்ரசன்ட் பண்றாங்க பொதுவான இருக்குது. ஆனா ஆரோன் ஒரு காளையை பலி செலுத்தும் போது ஆரோன் இருப்பாரு. ஆரோன் வந்து பலியின் உடை தரித்திருப்பாரு, காளை முன்பாக இருக்கும், கையில வந்து கத்தி இருக்கும் இல்லைங்களா? இந்த டைம்ல ஆரோன் யாரு, காளை யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இப்ப நிழல் பொருள் சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க பிரதர். ஆரோன் வந்து தேவன், காளை வந்து இயேசு கிறிஸ்துவா இருப்பாரு பிரதர். நான் திருப்பி கேட்கிறேன். இங்க வந்துட்டு பாருங்க, நிழல்கள் சொல்லும் போது நிழல்கள் அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது நீங்க எப்போ மைண்ட் இப்ப பார்வோன் அப்படின்னாலே பார்வோன் வந்து எல்லா நேரத்தையும் சாத்தானை குறிக்கிறவரா இருக்கிறாரு, ஓகே. ஆனா அதே பார்வோன் யோசேப் கூட அவரு சிங்காசனத்துல இருக்கும்போது சேர்ந்து இருக்கக்கூடிய பார்வோன் யோசேப் அப்படின்னு சொல்லும் போது அந்த கேரக்டரு நிழல் பொருள் சேஞ்ச் ஆயிடும். கேரக்டர் அந்த அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறிடும். இதுதான் நிழல் பொருள். இப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது ஆரோன் அப்படின்னு சொன்னா ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு மாதிரி மாறுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுல இப்ப ஆரோன் இப்ப காளையை பலியிடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எப்போ பாவனி வந்த பலியினால் வச்சுக்கோங்க. இப்ப இந்த காளை யாரு, ஆரோன் யார்? இப்ப 2 பேர் தான் சிச்சுவேஷன், 2 பேர் தான் இருக்கிறாங்க. காளை வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 வருஷம் வாழ்க்கை பகுதி, சாரி 30 வருஷம் வாழ்க்கை பகுதியை குறிக்கும் பிரதர். ஆரோன் வந்து இதுல புது சிருஷ்டி 3 வருஷம் வாழ்க்கையை குறிக்கும் பிரதர். இப்ப வந்து சிச்சுவேஷன் நீங்க பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது பலியிடுற சிச்சுவேஷன், பலி போடுறாங்க. இப்போ ஆரோன் என்ன பண்ண போறாருன்னா, இப்போ காளையை வெட்ட போறாரு. கத்தி வச்சிருக்காரு, காளையை கட்டியாச்சு. இப்போ ஆரோன் வந்து வெட்ட போறாரு, பலி போட போறாரு. இந்த பலி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பலி கூட போடுவார் இல்லையா, அந்த பாவ நிவாரண பலி நாளைக்கு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல காளை யாரு, ஆரோன் யார்? இப்போ சொல்லுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் நீங்க பேசுறது கேட்கல. காளை வந்து பரிபூர்ண மனிதனாகி இயேசு கிறிஸ்து, ஆரோன் வந்து புது சிருஷ்டியாகி இயேசு கிறிஸ்து. இப்போ புது சிருஷ்டி வந்து காளையை பலி போடுவாங்களா?
இஸ்ரேல் ஜனங்க குடிக்கும் ஆரோன் வந்து பலியிடுறத வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து பாவத்துல ஒப்பு கொடுத்து அந்த இதை வந்து குறிக்குது பிரதர். அந்த ஆ? சுச்சுவேஷன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷன் என்ன நடக்க போகுதுனாக்கா, ஆரோன் காளையை வெட்ட போறாரு. இதுதான் சுச்சுவேஷன். சரியா? ஆரோன் தேவனையும் காளை இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் பிரதர். இப்போ ஆரோன் தேவனை குறிக்க வர்றீங்க. இல்ல காளைனாலே இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க பிரதர். பாத்தீங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த நிழல்கள் பொருள் இருக்கு பாத்தீங்கன்னா, நிழல் எப்பொழுதுமே அது அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நீங்க வந்துட்டு இதை 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 வந்து நீங்க பார்க்க இந்த இந்த டைப் ஆன்டி டைப் வந்து மாத்திரம் எப்போதுமே நாம இது பண்ணக்கூடாது. அது நீங்க நல்லா யோசிக்கணும். சிச்சுவேஷன் நல்லா யோசிக்கணும். அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம அந்த அந்த சப்ஜெக்ட்குள்ள நம்ம வர முடியும். அதுக்கு தான் நமக்கு வந்து அந்த அப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 அப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 6 அப்பம் நமக்கு ரொம்ப முக்கியமா ஸ்டடிஸ் இந்த சிஸ்டம் டேபர்னாக்கிள் ரொம்ப முக்கியமானது. இதுல நமக்கு பாருங்க என்ன சொல்றாருனாக்கா, 6ன்ற டாபிக் நீங்க வேணா எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல நமக்கு என்ன கொடுக்குறாரு பாருங்க பெரியமானவர்களே. இதுல ஆரோன் புது சிருஷ்டியையும் காலை பழைய சிருஷ்டியும் குறிக்கிறாங்க. புது சிருஷ்டி அந்த சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பழைய சிருஷ்டியை பலி பண்ணிடணும். அதுதான் அதோடைய வேலை. பலி பண்ணாம இருந்தாக்கா அவ்வளவுதான். இவ புது சிருஷ்டி வந்து பழைய சிருஷ்டியை பலி பண்ணல, பலி செய்யல அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் பலியே செய்யலன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? இங்க ஆரோன் வேற என்ன நடக்கும்? வேற இப்ப 2 பேர் தக்குறாங்க. இப்ப சிச்சுவேஷன்ல வந்து புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி, ஆரோன் காலை, இவங்க 2 பேர்த்த மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற அதர்த்தெல்லாம் விட்டுருங்க. இவ ஆரோன் தான் பழைய சிருஷ்டி, புது சிருஷ்டி. காலை தான் பழைய சிருஷ்டி. ஆரோன் காலையை பலி பண்ணலன்னா சாயங்காலம் வரைக்கும் பலி பண்ணாம நின்றுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்கும்? யாருக்கு என்னென்ன நடக்கும்? இதுல ஆபத்து யாருக்கு? பிரதர், ஒட்டுமொத்த உலகத்துக்கே மீட்பு இல்லாம போயிடும் பிரதர். அதாவது இஸ்ரேல் மக்களுக்கே எந்த நன்மையும் கிடைக்காது. ஏன்னா அந்த ரத்தம் அங்க பரிசோதனை பண்ணா இங்க வெட்டப்படணும். பழைய சிருஷ்டி வந்து புது சிருஷ்டி வந்து பழைய சிருஷ்டிய மேற்கொண்டுரும் பிரதர். அப்படி பார்க்க போனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மார்க் கிடையாது, ஆனா பாயிண்ட் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. என்ன ஆபத்து? வெரி குட். பாருங்க, இப்ப நீங்க இதுதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப எப்போதுமே நீங்க நிழல் பொருள் பார்க்கும்போது சிச்சுவேஷன் மாத்திரம் தான் நீங்க பார்க்கணும். நீங்க டோட்டலா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி அப்படி நிழல் பொருள் வராது. அந்த சிச்சுவேஷனுக்கு மாத்திரம் நிழல் பொருள் சேஞ்ச் ஆகும். இதை தான் நான் சொல்ல வர்றது. எப்படி அங்க யோசேப்பும் பார்வோனும் இருக்கும்போது பார்வோனுடைய கேரக்டரே சேஞ்ச் ஆயிப்போச்சு, பொருளே சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? ஆல்மைட்டி காடை ரெப்ரசென்ட் பண்றாரு பார்வோன் இல்லைங்களா? பார்வோன் சாத்தானத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல அவரு பிதாவாகிய தேவனை குறிக்கிறாரு. அது மாதிரிதான் இப்ப ஆரோன் காலை இவங்க 2 பேர்த்த மாத்திரம் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க அவங்களுடைய பிளஸிங் அதெல்லாம் விட்டுடலாம். இப்ப ஆரோன் காலை, ஆரோன் வெட்டக்கூடிய அந்த காலை எதை குறிக்கணும்? ஆரோன் புது சிருஷ்டி, காலை பழைய சிருஷ்டி. பழைய சிருஷ்டியை பலி போடாம ஆரோன் சும்மா நின்றுட்டு இருந்தாரு, நாள் போயிடுச்சுனாக்கா காலைக்கு ஒண்ணும் ஆகாது, அது அப்படியே நிற்கும். ஆனா ஆரோன் செத்து போடுவார். சரிங்களா? ஆபத்து
புது சிருஷ்டிக்கு மாத்திரம்தான் இல்லைங்களா. அதனால புது சிருஷ்டி தான் ரொம்ப காரியம். அதனால பிரியமானவர்களே, இந்த நிழல் பொருள் பொறுத்த வரைக்கும் அது அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி, நீங்க இங்க வந்து மோசே ஆரோன் இருக்கிறாங்க, இப்ப இங்க மெராரி வந்துட்டாங்க, கெர்சோம் வந்துட்டாங்க, கோகாத் வந்துட்டாங்க. இப்ப 4 பேர் வந்துட்டாங்க. இப்ப 4 பேரு யார ரெப்ரசென்ட் பண்றாங்க? இவங்க எல்லாமே லேவி தான் இல்லையா. 4 பேருக்கு 4 வேலை இருக்குது. அப்ப இந்த வேலையை பேஸ் பண்ணி யார ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் நீங்க பார்க்கணும் தவிர்த்து இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரீஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க வேணா ஆமா பிரதர் படிங்க 6th வால்யூம். இதுல வந்து 6th வால்யூம் மென்ஷன் ஆகல. ஆயிருக்குது 6th வால்யூம் பேஜ் நம்பர் 128 இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து 149. நீங்க அந்த பேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கும். இங்க உங்களுக்கு கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆன்சர் கீழே. ஓகே, யாரா படிக்கிறீங்களா? ஆமா சார் 149 லாஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப படிங்க. இல்ல ஆமா வேண்டாம், உங்களுக்கு வாய்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கட்டாய் வருது, உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது நாங்க பேசுறது. வேற யாராவது படிங்க. இப்ப கேக்குதுங்களா சார், இல்ல கேட்கலையா? வேற உங்களுக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது சார். படிங்க அப்போ. அது போன்று லேவியின் 3 குமாரர்கள் கோகாத், கெர்சோம், மெராரி 4 வகுப்பினரை குறிப்பதாக தோன்றுகிறது. மோசே, ஆரோன் மற்றும் இப்ப பாருங்க, ஒருத்தருமே நீங்க நோட் பண்ணிக்கங்க இந்த பாயிண்ட். நீங்க வேணா உங்களுடைய வால்யூம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஒரு முறை தான் பார்க்க போறோம். அப்ப இந்த கொஸ்டின் திரும்பி நம்ம பார்க்க போறது கிடையாது. அதனால இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து மாத்தி சொல்லக்கூடாது. அது நான் இப்போ நிழல் பொருள் சொல்லிட்டேன் இல்லையா. அதனால நீங்க அந்த மைண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படிதான் இருக்கணும். அது வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்படி நீங்க பார்க்கும்போது இங்கே பாருங்க, இப்ப நம்ம 6th வால்யூம்ல இதை பத்தி கிளியரா எழுதுறாரு. 3 வகுப்பார், 3 பேரு 3 வகுப்பாரை குறிக்கிறதாக 4 3 பேரு. அதுல 3 பேரு மோசஸ் வந்துட்டாங்க ப்ரீஸ்ட் கிளாஸ். அவன் 3 பேர் 4 இந்த 3 பேருமே லேவி அப்படின்னு சொல்லும்போது 3 வகுப்பார் இருக்காங்க. அதுக்குள்ள லேவி தான் எல்லாத்துக்குமே சேர்த்து. இந்த 3 வகுப்பார் இந்த 4 வகுப்பாரை, அந்த 3 கோத்தம் 4 வகுப்பாரை குறிக்கிறதாக இருக்கிறது. எப்படி அப்படிங்கறத பின்னாடி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராது. கவனிங்க, படிங்க விதர். 1. மோசே, ஆரோன் மற்றும் அம்ராமின் கோகாத்தின் குமாரர் எல்லா ஆசாரிய குடும்பத்தினருடைய கூடாரங்கள் வாசஸ்தலத்தின் முன்பக்கத்தில் கிழக்கு பக்கம் இருந்தன. இவர்கள் ஆசரிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய சகோதரரும் எல்லா லேவியரும் கூட அவர்களுடைய மரியாதைக்குரிய உதவியாளர்களாக அல்லது வேலைக்காரராக இருந்தனர். பாருங்க, இப்ப இதுல நான் படிச்ச சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இதுல நம்ம பார்க்கும்போது அங்க வந்து ஃபர்ஸ்ட் மோசே, ஆரோன் மற்றும் அம்ராம், இது வந்து கோகாத்தின் குமாரர் சரிங்களா. எல்லா ஆசாரிய குடும்பத்தாருடைய கூடாரங்கள் வாசஸ்தலத்தில் அந்த முன்பக்கத்துல இருந்தாங்க, கிழக்கு பக்கத்துல இருந்தாங்க. இவர்கள் ஆசரிப்பு சம்பந்தமான எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்த எல்லாமே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அதாவது காலையில வந்தோடனே பிளஸ் பண்ணுவாங்க. பிளஸ் பண்ணிட்டு யார் யார் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு அந்த வேலையை பிரிச்சு கொடுக்கறது கூட அவருடைய வேலை தான். ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க கையில தான் ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு நான் பார்ப்போம். அவருடைய சகோதரி எல்லாரும் லேவியும் கூட அவர்களுடைய உதவியாளர்களாக இருந்தாங்க, அவர்களுக்கு வேலை செய்யறவர்களாக இருந்தாங்க. அந்த 3 கோத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஆரோன் அவருக்கு வேலை செய்யறவர்களாக இருந்தாங்க, உதவி செய்யறவர்களாக இருந்தாங்க. ஃபுல் கண்ட்ரோல் இவங்களுடைய இருந்துச்சு இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். தெற்கு பக்கத்தில் கோகாத் குடும்பத்தினரும் அவர்களுடைய நெருங்கிய உறவினரும் கூடாரமிட்டிருந்தனர். அவர்கள் மிகவும் பரிசுத்தமான பொருட்களான பீடங்கள், குத்துவிளக்கு, மேஜை, பெட்டி போன்றவற்றுகளுக்கு பொறுப்பாக இருந்தனர். பாருங்க, அப்ப இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாச்சு. செகண்ட் கிளாஸ் அவங்க வந்து கோகாத்து. இது வந்து கோகாத்துடைய குடும்பம். கோகாத்துன்னு கீழே நமக்கு கொடுக்கப்பட்டது சவுத் சைடு.
இல்லைங்களா? தெற்கு பக்கத்துல சவுத் சைட்ல தான் அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய கூடாரம் இருந்துச்சு. அவங்க வந்து பரிசுத்தமான பொருட்கள் எல்லா பீடம், குத்துவிளக்கு, மேஜை, தூப பீடம், குத்துவிளக்கு, மேஜை மற்றும் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, இவைகளை வந்துட்டு எடுத்து போறது, எல்லா பராமரிக்கிறது அவங்களுடைய வேலையா இருக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க, இப்ப இந்த வேலைகள்லாம் வந்து இவங்களுக்கு கூடாரம் பிரிச்சதுக்கு அப்புறமா இந்த வேலைகள் ஈடுபடுவாங்க. கூடாரம் போடுறதுக்கு முன்னாடி அது இருப்பாங்க. கூடாரம் போட்டதுக்கு அப்புறமா உள்ள யாரும் என்ட்ராக முடியாது. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு போறது, அது இது பண்றது, இது பராமரிக்கிறது எல்லாம் அவங்களுடைய வேலை. ரைட். தேர்ட். மூன்றாவது, ஊழியத்திற்கென்று அடுத்தபடியாக உள்ள மெராரி குடும்பத்தின் லேவியர்கள் வாசஸ்தலத்தின் வடக்கு பக்கத்தில் கூடாரமிட்டிருந்தனர். அவர்கள் பொன் தகட்டால் மூடிய பலகைகள், தூண்கள், பாதங்கள் போன்றவற்றுகளுக்கு இவர்கள் பொறுப்பாயிருந்தார்கள். டேபர்நாக்கிளுடைய ஸ்ட்ரக்சர், சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த பலகைகள் இருக்குது, தூண்கள் இருக்குது, இந்த பாதங்கள் இருக்குது. இது எல்லாமே முழுமையமாக அவர்களுடைய பொறுப்புல இருந்துச்சு. மெராரி நார்த் சைடு, நீங்க இந்த மேப்ல நீங்க பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பக்கம் கூடாரம் போட்டிருக்கீங்க. ஓகே. ஃபோர்த் ஒன். பின்புறத்தில் லேவியரில் கெர்சோம் குடும்பத்தினர் இருந்தனர். ஊழியங்களில் சாதாரணமான சுமந்து செல்லுவது போன்றவைகள், நூல்கள், வெளிப்புற மூடுதிரைகள், வாசல் போன்றவற்றைகளுக்கு பொறுப்பாயிருந்தார்கள். நாலாவது நம்ம பார்க்கும்போது மேற்கு பக்கத்துல அவங்க இருந்திருக்காங்க, வெஸ்ட் சைடு இல்லையா? அவங்க வந்து கெர்சோம் குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஊழியம் வந்துட்டு மொத்தமாக எல்லாம் மீதி இருக்கிறது எல்லாமே சாதாரணமானது எல்லாத்தையும் அவங்க சுமந்து செல்லும். நூல்கள், அப்புறம் வெளிப்புறமாக மூடுதிரைகள், வாசல் திரைகள் போன்றவைகள் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்ப இதுக்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை கூட நமக்கு கீழே கொடுத்துட்டே வர. இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார் யாரா உங்களுக்கு கேட்டதா, லேவியில நம்ம யார் யார் எந்தெந்த குரூப்ல இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்ப நாலா பிரிச்சுட்டாரு. நாலா பிரிச்சு ஆரோன் அவருடைய குமாரர், அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா கெர்சோம், மெராரி, அப்புறம் கோகாத்து, மெராரி, கெர்சோம் அப்படி பிரிச்சிருக்காரு. இப்ப இதுல நம்ம ஒருத்தருக்கும் ஒரு வேலை, அவங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் கொடுக்குறோம். படிக்கிறது. இந்த விசேஷமான குடும்பங்கள் ஒப்புரவாகுதல் முடிவடையும் போது 4 வித நீதிமான்களாக்கப்பட்ட மனுக்குலத்தை சரியான விதத்தில் பிரதிபலிக்கலாம். அவையாவன: பரிசுத்தவான்கள் அல்லது ராஜரீக ஆசாரியர்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். திரள் கூட்டம் உலகத்திலுமிருந்து மீட்கப்பட்டவர்களாவர். நிழல்களை பொறுத்தவரை விசித்திரமாக தோன்றவில்லை, பெயர்கள் முதலியவைகள் போல் தோன்றுகின்றன. ஒன்று, அப்ப இங்க நீங்க புரியமானவர்கள, இதுல 4 குரூப் சொல்லும் போது 4 லேவி தான். லேவியில இருக்கக்கூடிய 4 குரூப், லேவியில இருக்கக்கூடிய அந்த 3 வகுப்பாரு ஆரோன் ஃபேமிலி. இவங்க 4மே பூமியில் உள்ள மனுகுலத்தை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது வந்து நீங்க பாருங்க, கேம்ப் இஸ்ரேலு அவங்க மனுகுலத்தை காமிக்கிறாங்கன்னா நமக்கு அது ஓகே. ஆனா இப்ப பாருங்க, இப்ப நிழல் பொருள் நீங்க பார்க்கும்போது இப்ப 4 வகுப்பார் இருக்கிறாங்க லேவியில. அதே 4ஆ பிரிச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையின் அடிப்படையில உலகத்தை இருக்கக்கூடிய 4 குரூப் ஆஃப் பீப்புள இப்ப நமக்கு பிரிக்கிற அவங்க செய்யற வேலையின் அடிப்படையில, இல்லைங்களா? இது நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இப்ப இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்பர் 1, அம்ராமின் குடும்பத்தினர் ஆசாரியர்களாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அம்ராம் என்ற பெயர் மேன்மையான ஜனங்கள் அல்லது உயர்த்தப்பட்ட ஜனங்கள் என்று பொருள்படும். திருமந்தைக்கு நிழலாயிருப்பதற்கு எவ்வளவு பொருத்தமான பெயர்! அவர்களுடைய தலைவர் கிறிஸ்து இயேசு. மிகவும் உயர்த்தப்பட்டவர்கள், மிகவும் மேலானவர்கள் என்ற வேதாகம அறிவிப்புகள் இந்த ஆசிரியர்களுக்கு உரியதாகும். பாருங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது ஆசாரியர்களுடைய வகுப்பார் அவங்க வந்துட்டு அம்ரானுடைய ஃபேமிலி. அம்ரானுடைய ஃபேமிலின்னு சொல்லும் போது மீனிங் என்னன்னா மேன்மையான ஜனங்கள், உயர்த்தப்பட்ட ஜனங்கள். அது சிறுமந்தையை காமிக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுல லேவியாக இருந்தாலும், லேவியில 4 பக்கங்கள்ல வந்து அவங்க கூடாரம் போட்டிருந்தாலும், அதுல அம்ரான் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும் போது அவங்க சிறுமந்தைக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. தலை ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க வந்து அவருடைய சரீர அங்கங்கள். அவங்க மிகவும் உயர்த்தப்பட்டவர்கள், மேன்மையானவர்கள். எவ்வளவு பைபிள் வந்து நமக்கு கிளியரா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படி சொல்றாங்க. அடுத்தது செகண்ட், கோகாத்
என்ற பெயர் கூட சேர்ந்தவன் அல்லது தோழன் என்று பொருள்படும். கோகாத் குடும்பத்திலிருந்து அம்ராமின் குமாரர்கள் புதிய ஆசாரிய வீடாராய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆகவே கோகாத் குடும்ப லேவியர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை சரியாக பிரதிபலிக்கக்கூடும். அவர்களுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவன் மேல் உள்ள பற்றும் நீதியின் நிமித்தமாக உபத்திரவங்களை அனுபவிக்க ஆயத்தமாயிருந்தாலும் முற்றுமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அவர்களோடு நாம் நெருங்கிய உறவுமுறை கொண்டவர்கள் போல் உணர்கிறோம். உண்மையிலே அவர்கள் ஆண்டவருக்கும் நமக்கு தோழர்களாக இருந்தார்கள். சில விஷயங்களில் மற்றவர்களை காட்டிலும் ஒவ்வொரு விதத்திலும் இயேசுவுக்கு அருகாமையில் வருகிறார்கள். இது எவ்வளவு கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா, நம்ம அம்ரான் ஃபேமிலி தான் நம்ம பார்த்தோம், மேன்மையான ஜனங்கள், உயர்த்தப்பட்ட ஜனங்கள். ஆனா அந்த அம்ரான் வந்து கோகாத்ல இருந்து வரவர். ஏன்னா கோகாத்து அங்க மெராரி கெர்சோம் 3 பேர் தான் இருக்கிறாங்க லேவியில. அப்ப கோகாத்ல இருந்து வரவருக்கு தான் அம்ரானுக்கு தான் இந்த வேலை கொடுத்துட்டாரு இல்லையா, ஆசாரிய வேலையை கொடுத்துட்டாரு. ஆனா கோகாத்ல இருந்து வந்தவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோகாத்ல எப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, கோகாத் என்ற பெயர் வந்து சேர்ந்தவன் தோழன். அது வந்துட்டு இந்த ஒரு அம்ரான் குடும்பம் வந்து இதுல இருந்து தான் அவங்க புதுசா அவங்க பிரிஞ்சு வந்து ஆசாரிய ஊழியத்தை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இது எதை காமிக்குது அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இது வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை அடையாளமாக காமிக்குது. விசுவாசிகளுக்கு தான் இந்த ஒரு தேவன் கிட்ட அவங்க தான் நெருங்கி இருந்தாங்க, தேவன் கிட்ட தோழர்களாக இருந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். அவர்களுக்குரிய அந்த ஃபேமிலியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இவங்க. தேவன் வந்து இந்த வேலைகளை கொடுத்தாரு. இவங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கமாக அவங்க இந்த டேபர்நாக்கிள் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் இல்லையா, டேபர்நாக்கிள் இருக்கக்கூடிய கோல்டு சம்பந்தமானது எல்லாத்தையும் வந்து அவங்க தான் ஹேண்டில் பண்ணும். பொருட்கள் சம்பந்தமானது முக்கியமா எல்லா பீடம், குத்துவிளக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்றது இவங்க தான் போகாது. அது யாரை காமிக்கிறது பார்க்குமாட்டா, அந்த தோழர் வகுப்பார். அதை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீதிமான்களை அது காமிக்கக்கூடியதாக பார்க்கிறோம். அந்த நீதிமான்கள் வந்துட்டு தேவனோட நெருங்கிய உறவு கொண்டிருந்தாங்க, தோழர்கள் போல உறவு கொண்டிருந்தாங்க. உண்மையில அவர்கள் வந்துட்டு பார்க்கும்போது ஆண்டவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தோழர்களாக இருந்தார்கள். சில விஷயங்கள்ல மற்றவர்களை காட்டிலும் ஒவ்வொரு விதத்திலும் இயேசுவுக்கு அருகாமையில் வருகிறார்கள். அப்படின்னா இந்த பூமியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டர்ல ஆகட்டும், இதுல ஆகட்டும், தேவன் நெருங்கி இருந்தாங்க, தேவன் சொல்றது அப்படியே கேட்டுட்டோம். எல்லா தோழர்களாக ரொம்ப நெருங்கி இருந்தாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப அருகாமையில் வரக்கூடிய இப்ப செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லும்போது இங்க யார் வந்துட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா முற்பிதாக்கள் வந்து சபை திருமந்தைக்கு அப்புறமா முற்பிதாக்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மெராரி நார்த் சைடு. அதை பத்தி நம்ம படிங்க. மூன்றாவது மெராரி என்றால் கசப்பு என்பதை குறிக்கும். ஆகவே லேவியின் மெராரி குடும்பத்தினர் ராஜரீக ஆசாரியத்துவம் என்ற பந்தய பொருளை வெல்லத் தவறிய ஆவியினால் பிறந்த திரள் கூட்டத்தை பிரதிபலிப்பவர் ஆவர். அவர்கள் அக்னியில் மீட்கப்பட்டவர்கள் போன்று மகா உபத்திரவத்தின் மூலமாய் கசப்பான அனுபவங்களிடையே கடந்து வந்து அவர்கள் கனத்திற்கும் ஊழியத்தின் நிலைக்கும் வந்தடைவார்கள். நீங்க பார்க்கும்போது ஒரு 3வது தான் அவங்க வராங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிசரக்ஷன்ல வரும்போது சபை கத்துது திரள் கூட்டம் தான் வந்துருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் தான் முற்பிதாக்கள் வருவாங்க. ஆனா இவர்கிட்ட நெருங்கிய தொடர்பு என்று சொல்லும் போது தேவன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்குது லேக் அண்ட் 44,000 அடுத்தது இந்த பூமியில ரொம்ப க்ளோஸா இருக்க போறது தேவனுடைய திட்டத்துக்கும் ஆகட்டும், அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்காகட்டும். அவங்க யார் தான் ரொம்ப நெருங்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முற்பிதாக்கள் தான் இருப்பாங்க. முற்பிதாக்கள் அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவார்கள். இப்ப மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கும் பொதுவான உயிர்த்தெழுதலுக்கும் என்ன வித்தியாசம்? மேன்மையான உயிர்த்தெழுதல் அப்படின்றது தேவன் எனக்குன்ட்டு ஒரு காலப்பகுதி கொடுத்திருப்பாரு, அதுக்குள்ளே என்னுடைய பலிகளை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு இருப்பேன். அது வந்து மேன்மையான வழிகள் நான் புரிஞ்சுட்டு இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு சொல்லப்பட்டது எப்படின்னா, அந்த காலப்பகுதியில் அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஆனா அவர்கள்ட்ட இருந்து முழுவதுமாய் அதையும் தேவன் வந்து எல்லாத்தையுமே வாங்கிடுவார் முழுவதுமாய். அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல், பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல், உலக ஜனங்களுக்கு பொதுவான உயிர்த்தெழுதல். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்? இவங்க பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் வந்து புது உடன்படிக்கைக்குள்ள அவங்க மூலமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா செயல்படுது. அப்போ கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவங்க வந்து
நடுவில் மீடியேட்டர்னு சொல்ல முடியாது, இவங்க மூலமாக தான் வந்து அந்த உடன்படிக்கை என்ன ஆகுது அப்படின்னு ஆப்ரேட் ஆக போகுது. வேற என்ன சொல்லலாம்? இன்னொரு பாயிண்ட் பிரதர், அவங்க உயிர் தெளிந்து எழும் போதே அவங்களுக்கு வந்து அந்த தேவனுடைய ட்ரூத், அந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதர். அது இல்லாம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் கிடைச்சிடும். அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பான உயிர்த்தெழுதல் வந்து ஒருத்தவங்களுக்கும் வரும். உலக ஜனங்களான உயிர்த்தெழுதல் வந்து அவங்க உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியத்தை வந்து அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா அந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல முற்பிதாக்கள் வந்து வரும்போதே அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சத்தியத்துக்குள்ள புரிதல். பிளஸ் வந்து அவங்க இப்ப வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது பிரதர், அந்த ராஜ்யத்துக்கு இது பண்ணும்போது திரள் கூட்டம் சஃபர் ஆகும்போது அந்த யுத்தத்துல கூட அவங்க இஸ்ரேலுக்காக அவங்க சப்போர்ட்டிவா நிக்கிறதா எல்லாம் பாக்குறோம். ஸோ அவங்க வந்து அதுல வந்து ஒரு சபை வந்து அவங்க இணையும் போதே இயேசு கிறிஸ்து கூட அவங்க வந்து இருக்கிறதா நம்ம வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது பிரதர். அப்படின்னு தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி பண்ணலாம். வேற ஏதாவது பாயிண்ட் இருக்குங்களா? இது என்னதான் மேன்மையான உயிர்த்தெழும் போது அதான் தாவீது சொல்லும் போது அந்த பிதாக்கள் எனக்கு அவங்க பிரபுக்களா இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து இந்த பூமியில வந்து பிரபுக்களாய் அவர்கள் தான் அவங்க தேவனுக்கு கிறிஸ்துகிட்ட இருந்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்குற ஒரு வேலையை செய்வாங்க. அதுதான் என்னன்னா பிரபுக்களா இருப்பாங்க அப்படின்னு. சரி, சகோதரி சொன்னதுல கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க வந்து எழுந்து வரும்போதே அவர்கள் பரிபூரணமாக வருவார்கள், இல்லைங்களா? பூரணத்தை வருவாங்க. உலக ஜனங்கள் வந்து அவங்க உயிர் தெழுந்த பிறகு அவங்க பூரணத்தை தொடர்ந்து போகணும், இல்லைங்களா? அந்த அந்த ஒரு கொடுக்கப்பட்ட காலப்பகுதியில அவங்க வந்து பூரணத்தை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசித்து வார்த்தைகளின்படி நடக்கணும், இல்லைங்களா? அங்க நடந்து காமிக்கிறது முக்கியமானது. அப்போ வந்து அந்த நிலையை அவங்க அடிப்பாங்க. இப்போ முக்கியமானவங்க இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க அந்த மைண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல வந்துட்டு மேன்மையான உயிர்த்தெழுதல் வரக்கூடிய அவர்கள் தோழர் வகுப்பராக கிறிஸ்துவ திரும்ப நெருங்கியவர்களாக இருப்பாங்க சொல்லும்போது அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதல், அவங்க பரிபூரணமாக வருவாங்க. இந்த பரிபூரணம் என்று சொல்லும்போது ரொம்ப முக்கியம் இது. இந்த பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மாத்திரம் தான் இந்த பூமியில 1,44,000 மகிமையில இருப்பாங்க. தேவன் மகிமையில இருப்பாரு. மகிமையில இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், பேசுறது கேட்கலாம், சரிங்களா? அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மையான உயிர்த்தெழுதல். சபை வந்து பேசினாக்கா இவங்களுக்கு கேட்கும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இங்க இருக்கும்போது அங்க தேவன் பேசுறது கேட்குது. ஆதாம் பரிபூர்ண மனுஷனாக இருக்கும்போது ஏதேன்ல அவர் பேசுறது கேட்குது, இல்லையா? அப்ப லோகஸ் தான் பேசிட்டு வச்சுக்கோங்க. ஆனா அந்த சவுண்ட் வந்து கேட்குதுனாக்கா இங்க பூமியில பரிபூர்ணமா இருக்கிறவங்க மகிமையில இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதுதான் நீங்க பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் அவங்க பூரணமான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டு வருவாங்க, மேன்மையான உயிர்த்தெழுதல். அவங்க 1,44,000 கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், வேற யாரும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, வேற யாருக்கும் காதுல கேட்காது. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சத்தத்தை கேட்கும்போது யோவான் ஸ்நானகன்ட்ட வந்து அந்த சவுண்ட் வானத்துல இருந்து வரும்போது அது வந்து அந்த சவுண்ட் வந்து இடி முழக்கம் போல இருந்துச்சு, ஏதோ அப்படி இப்படி சொல்றாங்க, இல்லையா? அந்த சவுண்ட் அவங்க கேட்கல. அந்த பூரணமான சவுண்ட் கேட்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன் அந்த சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா மகிமையில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்றதுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் வரவங்க மாத்திரம் தான் முடியும். பொதுவான உயிர்த்தெழுதல் வரவங்க மகிமையில் இருக்கிறவங்களோட சபையோட யாரோட தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ மேன்மையான உயிர்த்தெழுதல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா திரள் கூட்டம் வந்து அவங்க மகிமை ஆவிக்குரிய சரீரத்தை அடைவாங்க, மகிமை இல்லை ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க ஏஞ்சலிக் நேச்சர்ல இருப்பாங்க. அது வந்துட்டு அவங்க செகண்ட் ரிசர்ச்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா இங்க மூன்றாவது நிலைக்கு, ஏன்னாக்கா மெராரி என்று சொல்லுவது கசப்பான அனுபவத்தின் மூலமாக அவங்க வந்துட்டு அந்த ஒரு மீட்புக்குள்ளாக போகிறது நம்ம பார்க்குறோம். உபத்திரம் இது திரள் கூட்டம் சொன்னா கண்டிப்பா வந்து கடைசி காலத்துல தான் திரள் கூட்டம் இருப்பாங்கன்னு கூட நினைச்சுக்கிறாங்க. சில ஒரு கேள்வி கூட கேட்டேன், அப்படி கிடையாது. அது அவங்க இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்தே அப்போஸ்தலருடைய காலத்திலிருந்தே நம்ம பார்க்கும்போது திரள் கூட்ட வகுப்பா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, திரளாக தான் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம டேபர்நாக்கிள்ல பார்த்தோம். கான்சிகரேட் பண்ணி போறவங்க நிறைய பேர், அதனால 5 பில்லர் இருக்குது. ஆனா மகிமை அடைகிறவங்க கொஞ்சம் பேர், அதனால 4 பில்லர் இருக்குது திரைக்குள்ள போகிறதுக்கு. அது காமிக்குது 4 பில்லர், கொஞ்சம் பேர் தான் போவாங்க. கான்சிகரேட் ஆயிட்டு உள்ள போறவங்க நிறைய திரள். அப்ப என்ன ஆகுறாங்க, திரள் கூட்டம் வெளியில வந்துடுறாங்க, வெளியில வராங்க. வெளியில வந்தாங்கன்னாக்கா மக உபத்திரத்துல மாட்டிடுவாங்க. இருட்டு வரும், இருட்டு சூரிய வெளிச்சம் அது சாயங்காலம் மறைஞ்சு போடும், இருட்டு வரும், இருட்டு பிடிச்சிடும்.
இருட்டு பிடிச்சிச்சுன்னா அது உபத்திரத்தின் மூலமாக, கசப்பான அனுபவங்கள் மூலமாக அவங்க கடந்து வந்து இந்த ஒரு கனத்திற்குரிய ஒரு மகிமையின் ஊழியத்தினுடைய நிலையை அவர்கள் அடைவார். அதுதான் 3வது வகுப்பார் மெராரி. அடுத்தது கெர்சோம், அவங்க வெஸ்ட் சைடு, அதை பத்தி படிக்கிறது 4வது. 4வது கெர்சோம் என்றால் அகதிகள் அல்லது காப்பாற்றப்பட்டவர்கள் என்பதை குறிக்கும். ஆகவே லேவியரான கெர்சோம் குடும்பத்தினர் பூலோகத்தில் ரட்சிக்கப்பட்ட மனுக்குலத்தை சரியான விதத்தில் பிரதிபலிப்பவர்களாக இருப்பது போன்று இருக்கும். அவர்கள் சாத்தானின் அடிமைத்தனத்தினின்றும் குருட்டாட்டத்தினின்றும் மீட்கப்பட்டு ஒத்தாசை பெற்று விடுதலையாக்கப்பட்ட அகதிகளாவர். அப்படிங்களா? அப்ப இங்க கெர்சோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர்கள் வந்துட்டு அங்க அகதிகள், காப்பாற்றப்பட்டவர்கள் என்பதை அது குறிக்கிறது ஆசைக்குதான் பார்க்கணும். அப்பதான் லேவி வகுப்பாத்தா கெர்சோம் குடும்பத்தார் அவங்க பூலோகத்தினுடைய ரட்சிக்கப்பட்ட மனுகுலத்தை அவங்க சரியான விதத்துல பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப இங்க கெர்சோம் அப்படின்னு சொல்லும்போது லேவி வகுப்பாத்தா, ஆனா அவங்க மனுகுலத்தை காமிக்கிறாங்க. இப்ப பாருங்க பிரியமா, இங்க இஸ்ரேலே வரல இங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் மனுகுலம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இங்க லேவி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய வேலையின் அடிப்படையில நிழல் பொருள் சேஞ்ச் ஆயிடும். அதுதான் நம்ம ஏற்கனவே செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். நிழல்னா என்ன, பொருள் நிஜம்னா என்ன, அப்புறமா அதுக்கு அந்த ஃபிகர்னா என்ன, பிக்சர்னா என்ன, பேரபிள்னா என்ன, ஷேடோனா என்ன, நம்ம எல்லாம் நம்ம அதுதான் செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். நீங்க எப்பொழுதுமே நீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படிதான் நீங்க ஒன்னொன்னே கம்பேர் பண்ணணும் இல்லையா? ஒரு சில நிழல்கள் நம்ம படிச்சிருப்போம், நம்ம மைண்ட் இருக்கும், ஓகே. ஆனா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தா போல நிழலும் பொருளும் மாறிடும். அதுதான் நீங்க எப்போதுமே நீங்க கவனிக்கணும். பாரு, இப்ப 4 வகுப்பார் இல்ல 3 வகுப்பார், ஆரோன் ஃபேமிலி, அம்ரான் குடும்பம் நம்ம பாக்குறோம். அவங்க கெர்சோம்ல தான் வராங்க. ஆனா கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே மீனிங் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. வேற வேற வகுப்பாரை குறிக்குது. அதுல கெர்சோம் சொல்லிட்டாக்கா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உலக ஜனங்கள், அவர்கள் அகதிகள், அப்புறம் காப்பாற்றப்பட்டவர்கள் நம்ம பார்க்கணும். உலக ஜனங்களை அவங்க குறிக்கக்கூடியவர்களாக மீதி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அவங்க வந்து இதை பார்ப்பாங்க. ஆனா லேவி பத்தி ஒரு அழகான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. கண்டிப்பா நீங்க வீட்டுல படிங்க. இது வந்து அப்படியே தொடர்ந்து போதுப்பாங்க. 2 பேஜ் 3 பேஜ் லேவி பத்தி தான் ஃபுல்லா போகுது. பிரியமானது, இந்த மெமோரியல் சீசன்ல கூட இந்த சாப்டர் நமக்கு ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க அதை வேணா தொடர்ந்து படிங்க. லேவி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. இந்த லேவி வகுப்பார் எப்படி தேவனுடைய ஊழியத்துல அவங்க தங்களை அர்ப்பணிச்சுட்டு தேவனுடைய ஊழியத்துல அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லிட்டு போறாரு. அந்த வகுப்பார் பத்தி பேசிட்டு போறாரு. அது ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க அதை படிக்கலாம். பிரியமானவர்களே, இங்க நம்ம இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்க உங்களுக்கு கீழே அந்த ரெஃபரன்ஸ் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க வந்துட்டு 6th வால்யூம் ரெஃபரன்ஸ் கூட நான் கொடுக்கலன்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல கூட இருக்குது. நீங்க இங்கிலீஷ்ல கீழே பாருங்க, வால்யூம் 6 ஸ்டடி ஸ்கிரிப்சர் ஸ்டடி பக்கம் 28 இங்கிலீஷ்ல, அது தமிழ்ல வந்து 49. நீங்க அதை நோட் பண்ணி, நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்கிறது கொஞ்சம் தமிழ் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் அந்த இதில் நம்ம இந்த ஒரு இது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. சில வார்த்தைகள்லாம் கூட சேஞ்ச் பண்ணணும். அதை நீ வரக்கூடிய நாட்கள் நம்ம அதை பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் உத்து நீங்கள் அதை கவனிச்சு படிங்க. ஏதாச்சும் கேள்வி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இடையில கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அது நம்ம உங்களுக்கு சரி பண்ணி தரோம். இல்லை, ஸோ இன்றைக்கு நம்ம இதோட நம்ம முடிவு செய்யலாம். இது வரைக்கும் நம்ம 9 கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம். இது நம்மளை வழிநடத்திருக்கோம். நீ வரக்கூடிய நாட்களில் இது தொடர்ச்சி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. மீட்டிங் கண்டிப்பாங்க. தேங்க்யூ பிரதர். பிரதர், எனக்கு ஒரு டவுட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், மகிமையில இருக்கிறவங்க வந்து பரிபூர்ணமா இருக்காங்கல்ல, பரிபூர்ணமா இருக்கிறவங்க வந்து மகிமையில இருக்கவங்கள்ட்ட பேச முடியுமா பிரதர்? ஏன்னா ஏஞ்சல்கிட்ட தானே பேச முடியும். மகிமையில இருக்கவங்ககிட்ட பேசலாம். மகிமையில இருக்க அதுதான் சொல்றாரு. பரிபூர்ணமா இருந்த 2 மனுஷர்கள் பூமியில, இயேசுவும் ஜீசஸ் இல்லையா? அவங்க 2 பேர் பேச அவங்களால பேச முடியும். ஜீசஸ் ஆதாமும் இயேசுவும் தான் இங்க பூரண மனிதர்களாக இருந்தாங்க. பூரண மனிதர்கள் ஆதாமே எங்க இருக்கிற சாயங்கால வேலையில தேவன் ஒரு உலகை கொண்டிருக்கும்போது பேச முடியும். பேசினாரு. அப்ப வந்து தூதர் கிட்ட தானே பேசுறாரு. அப்ப அவர் யார் கம்யூனிகேட் பண்றா? கம்யூனிகேட் பண்றது பிதாவாகி தேவன் இல்லையா? வாய்ஸ் சவுண்ட் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனா கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்மைட்டி காட் நடக்குது. அதனால அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க. சவுண்ட் வேணா மனுஷன் கேட்காது, வேற ஒருத்தருக்கு சவுண்ட் தான் வருது. பட் கம்யூனிகேட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா பிதாக்கள் அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா? அப்படிதான் நம்ம பார்க்கணும்.
அதுதான் முக்கியமானது. அது இங்க பூரணமாக வரக்கூடியவங்களுக்கு, உயிர் தெழுதல்ல வரவங்களுக்கு முக்கியமானது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஆன்லைன்ல இருக்கிறோம் இல்லையா? வாய்ஸ் என்னோட தான், ஆனா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றது உங்களுடைய டிவைஸ் இல்லையா? உங்ககிட்ட இருக்க போன் தான் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. சவுண்ட் அங்கிருந்து தான் வருது, ஆனா வாய்ஸ் என்னோடுது. அதனால பிதாவாகிய தேவன் தான் கம்யூனிகேட் பண்றாரு. வார்த்தைகள் எல்லாம் லோகோஸ் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணலாம் டைரக்டா. அந்த பூரணமாக வரக்கூடியவர்கள் உயிர் தந்து, அது மேன்மையான உயிர் தந்து. ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே சார். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போகலாம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பிரதர் என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா பிரதர்? கிளியரா இருக்கு. இந்நாள்ல கூட தேவனுடைய கிருபையினால் டேபர்நாக்கை குறித்ததான, பாளையத்தை குறித்ததான அநேக சத்தியங்களை இந்நாள்ல நம்ம கூட ஒருவரோடு ஒருவர் அவைகளை குறித்து சொல்லி நம்ம சத்தியத்தை கூட கேட்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளின் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க மறுபடியும் இதை கேட்டு சத்தியத்துல இன்னும் நம்ம நிலைச்சு நின்று நம்ம அந்த ஒரு நமக்குரிய அந்த ஒரு ஓட்டத்தை எப்படி அம்ராம் போல நாமளும் உயர்த்தப்பட்டவர்களாய் கிறிஸ்துவோடு இணைந்து அங்க சேர நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம பயன்படுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த ஒரு பாடத்தை கூட நமக்கு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளின் ஸ்தோத்திரங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நமக்கு தொகுத்து வழங்கின சகோதரருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு இறுதி ஜெபத்தை கூட சகோதரர் சாமுவேல் அவர்கள் தென்பட்னா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படிக்காக சபையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேக்குதா? கேக்குது. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஒன்றான எங்கள் அன்பின் தேவனே, ஏச்சும் என்றும் என்றும் மாறாதவரே, யாவே என்ற திரு நாமமுள்ள ஒன்றான எங்கள் அன்பின் தேவனே, அப்பா இந்த ஆசீர்வாதமான இந்த நாளின் சாயங்கால வேலையிலும் அப்பா இந்த இணைய வாயிலாக சகோதர சகோதரிகள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆசிரியப்பு கூடாரத்தின் புஸ்தக செடியிலும் அப்பா கலந்து கொள்ளப்படுவது மேலான கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய ஆவுக்குரிய வளர்ச்சி பிரயோஜனமாக இருக்க கிருபை திரும்ப ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அப்பா அந்த சத்தியம் எங்களுக்கு இன்னும் வருகிற நாட்களிலும் அப்பா அந்த இதை குறித்து இன்னும் ஆராய நீங்க எங்களுக்கு கிருபை திரும்ப ஜெபிக்கிறோம். இதை எங்கள் மத்தியிலே தொகுத்து விளங்கின அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிற சுவாமி. இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசிரியப்பு கூடார புஸ்தக செடி புஸ்தகம் அப்பா பிரயோஜனமா இருக்க கிருபை திரும்ப ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசனம் எங்களோடு கூட வழிநடத்தி வந்த உடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாம் உடைய பொறுப்பாத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இவையாவும் நீங்கள் மீட்போரும் எங்கள் லட்சம் ஒரே பதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். Thank you, brother. Thank you, brother. Thank you, brothers. Thank you, brothers. Thank you, brothers.